தாலியில் பூச்சூடியவர்கள் 3ஆம் பாகம். அடுத்ததாக இந்த தையல் என்ன பண்ணுறாங்க, முதலாளின்னு சொல்லக்கூடிய இந்த வடரெட்டி அவர் அந்த கிராமத்தில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். இந்த கிராமத்தில் பல சமூகத்தினர் இருக்கிறாங்க. பள்ளர்கள், பறையர், இது போன்ற துணி துவைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த நிறைய தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அந்த ஊரோட மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்டை ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். மீதி பேரெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த விழா நடக்கும்போது மட்டும் அந்த விழாவில் நடக்கக்கூடிய ஊர்வலத்தில், சாமி ஊர்வலம் அந்த மெயின் ரோட்டில் போவதற்கான அனுமதி அங்கே இருக்கிறது. ஸோ அந்த ஊர்வலத்தை அவங்க தையலி நடத்திட்டு போகும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் போகிறாங்க. இந்த சம்பவம் அவங்க மனதுக்குள்ளே, தையலியுடைய மனதில் உறுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம மற்ற விஷயங்களுக்காக, உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஊர் குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறபோது ஊரை சுற்றி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த மனசில் அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இந்த வடரெட்டி தன்னோட வீட்டில் ஒரு வேலைக்காக தையலியை வர சொல்கிறாப்படி. தையலி போய் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும் பொழுது முதலாளி, நாங்கள் காலில் செருப்பு இல்லாமல் வெயில் காலத்தில் கூட தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கூட நாங்கள் ஊரை சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. நாங்களும் இந்த மெயின் ரோட்டில் நாங்கள் போய் வீட்டுக்கு போயிடலாம், சீக்கிரம் போயிடுவோம், அதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. தையலி மேலே இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியின் காரணமாக வடரெட்டி சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் தண்ணி எடுக்கும்போது தையலி மெயின் ரோட்டில் போகிறாங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எல்லோரும் என்ன இந்த பக்கம் வர்ற அப்படிங்கிற பாணியில், தொனியில் கேள்விகளாக கேட்குறாங்க. முதலாளியை கேளுங்க அப்படின்னு தெனாவட்டாக சொல்லிவிட்டு தையலி அந்த ரோட்டில் நடந்து போகிறாப்படி. இந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது, ஊர்காலி மாடு அப்படின்னு. ஒரு மாடுகள், ஊர்காலி மாடுகள்னு ஒரு குரூப் மாடுகள் இருக்காங்க. அவங்க ஊருக்கு பொதுவான மாடுகள். அந்த மாடுகளை அந்த ஊரில் ஏதாவது தவறு செய்து விட்டால் அவங்க ஒரு தண்டனை கொடுத்து அந்த ஊர்காலி மாட்டை எடுத்து கொண்டு போய் மேய்க்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக. இது காலகாலமாக இருக்கக்கூடிய பழக்கம். இந்த விஷயத்தை தும்மக்கா பார்த்துட்டு